அதில் பேசுகிறேன் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இது எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரம் எவனாவது ஒருத்தன் வந்து கீழே விழுந்து சம்பவத்தை கொடுத்துட்றாங்க. இந்த வாரமும் ஒருத்தன் வந்து கீழே விழுந்துட்டான். ஸோ என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் போட்டு போகணும். ஸோ அதே இப்போ கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா மணி 8-9 மணி ஆக போகுது கரெக்டாக. மழையும் வேறு வருது. வாரம் யாராவது ஒருத்தர் நம்மளை போட்டு சிக்கலில் ஈடுபடுத்திடுறாங்க. என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டானுங்க. விட்டும் விட போனால் போதுன்னு விடவும் இல்லை. ஸோ என்ன இப்படி பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக எனக்கு புரியல. ஸோ ஒவ்வொரு தடவையும் படித்து சொல்கிறேன், வண்டி எடுத்தீங்கன்னா ஒழுக்கமாக ஓட்டுங்கன்னா, மெதுவாக ஓட்டுங்களான்னு. எவனுமே வந்து காது புண்டே கொடுத்து கேட்குறதே இல்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறதுன்னு அப்போ மட்டும் தான் இருக்கும். நேரில் போய் பார்த்து நல்லா சப்புன்னு 4 கணத்தில் வச்சா தான் எனக்கு கோவமே தெரியும். ஏன்னா வந்து இப்போ நான் இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில. வழியை விட்டு சீக்கிரம் போங்கப்பா, என்னப்பா நீனும். எல்லாருமே வந்து மட்டுமே வராங்க. நல்ல ரியாக்ஷன் பார்க்குற நேரம் இல்லைப்பா, ஆக்ஷன் தானே வழியை விட்டு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, யாராவது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க ஒருத்தனுக்காக வந்து ஒரு தடவை தான் இறங்கி ஏதாவது ஒருத்தனுக்காக 1000 தடவை நம்ம போக முடியாது. சரியா, ரெண்டாக போயிட்டான்ற பாவத்துக்காக தான் இப்போ போகுது. இதே வந்து இருக்கு, இருந்தாலும் வந்து நேரில் பார்த்து புரிதல் வரணும். அவனுங்களா புரிஞ்சுக்காம வந்து எதுவுமே மாறாது. ஓகேவா, இவன் இதுக்குள்ளே விட்டு பஸ்ஸை வந்து அப்படியே ரிவர்ஸ் எடுத்து திருப்புவான். என்னமோ இவன் தான் பெரிய புல்சி, இவன் தான் வளர்ச்சின்ற மாதிரி. நம்ம வேறு இடம் மாதிரியே கிடைக்காது இவனுக்கு. இவன் ரோட்டில் வந்து விட்டு ரிவர்ஸ் எடுப்பான். என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறானேன்னு நினச்சிட்டு யாரும் தப்பாலாம் நினைக்காதீங்க. ஸோ யாருக்காக இருந்தாலும் ஒரு லெவலில் இருக்குன்னா ஆங்கரை வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா யாராக இருந்தாலுமே வந்து பேட் வேர்ட் யூஸ் பண்ணால் தான் செய்வாங்க. ஓகேவா, ஸோ சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. அதை வந்து எப்போவுமே வந்து நமக்கு சாதகமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேவா, எப்போவாக இருந்தாலும் இந்த ஸ்கிரீனிங்கில் தான் நம்ம அண்ட் வந்து தயவு செஞ்சு வந்து யாருமே வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ தமிழ்நாடு போலீஸும் கேட்குறது இதுதான். எல்லாருமே வந்து ஒரு அவேர்னஸோடு இருங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறத நிப்பாட்டிக்கோங்க. ஓகேவா, கேப் கூட புக் பண்ணிட்டு நீங்கள் போய்க்கோங்க. தயவு செஞ்சு யாருமே ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா, உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு விஷயம் தேவையாக இருந்தது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஓகேவா, ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நீடு இருக்கும். ப்ரோ எனக்கு கேமரா வேணும், ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணணும், இல்லை சம்திங் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து தேவை இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட மணி இருக்காது, அண்ட் வந்து அதுக்கான சோர்ஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு கண்டிப்பாக இருந்தாலும் இது இருந்தாலும் நான் அதுக்கு லெவலுக்கு போக முடியும். இந்த சுச்சுவேஷன் ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து ஒரு வேலை என்னால் உங்களுக்கு ப்ராடக்டாவோ பார்த்துட்டு அவனுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே தான் எங்கேயோ கீழே விழுந்தேன்னு சொன்னால் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம வண்டியிலேயே வேறு பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. அந்த வேறு ஆனால் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். போகிற வரல எப்படியும் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும், போட்டுக்கலாம். ஃப்ரெண்டுக்கு பண்ணுறத கணக்கு பார்த்து பண்ணக்கூடாது, கணக்கு பார்த்து பண்ணுறத
நல்லபடியாக வந்து எந்த ஒரு அடியுமே இல்லை. ஸோ எங்கடா வீடியோக்கில் பேக் பண்ணுறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறேன். புரியுது. உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி அடிப்பட்ட ரோட்டில் விழுந்து கிடக்கிறான். அவனை கூட்டிகிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்களா இல்லை வீடியோ எடுத்தீங்களா? நீங்களே யோசிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சொல்ல வர விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு எல்லாரும் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு பழகுங்க. ஓகேவா? செல்லக்குட்டி எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம் கொஞ்ச நேரம். ஓகேவா? ஹூ இஸ் தட்? நாங்கள் சண்டை போடுறது எவன்டா வீடியோ எடுக்கிறதுன்னு பார்க்குறான் பையன். க்யூட்டாக சண்டை போடுறானுங்கள்ல. ஓடிட்டான் நம்ம பார்க்குறோன்னு தெரிஞ்சு ஓடி ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க. நல்லா விளாட்றானுங்கள்ல. ஸோ இதுவே சொல்ல வரதை நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்றேன். கைஸ், நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுங்கள், எப்படி வேணால் பண்ணுங்கள், யாருமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இது பண்ணுறதுக்கு இதுதான் இடம்னு சொல்லிட்டு ஒரு சில இடம் இருக்கும். ஓகேவா? வேகமாக ஓட்டணும்னு தோணுதா, ஹைவேக்கு போங்க. அண்ட் வந்து ஹைவேலையுமே இந்த ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. வண்டி ஓட்டும்போது இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், மிரர் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து லோ பீம் ஹை பீம் யூஸ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் ஹெல்மெட் போட்டு எங்கே வேணால் போங்க, பிரச்சனையே இல்லை. ஓகேவா? இப்போ இந்த நாய் போயிருக்கான், ஹெல்மெட் போடாமல் போயிருக்கான், கரெக்டாக வந்து நெத்தியில் கண்ணுக்கிட்டே அடி. ஓகேவா? ஹெல்மெட் போட்டு போயிருந்தானா அந்த இடத்துல அடிபட்டுருக்காதுல்ல. இப்போ நான் சொல்ல வர கான்செப்டே இதுதான். உடம்புல வேறு எங்கே அடிபட்டாலும் பரவாயில்ல. இப்போது எப்படி சொல்கிறது, மூஞ்சில் அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தழும்பாகும். தழும்பு வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே போகவே போகாது. ஓகேவா? அது வந்து அப்புறம் ஒரு ஃபேஸை வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுச்சுன்னா அப்புறம் எதுவுமே வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபேஸை மட்டும் வந்து எப்பவுமே எல்லோரும் நல்லா பார்ப்பாங்க. அந்த ஒரு பையனுக்கு ஃபேஸாக வந்து ரொம்ப முக்கியம். பையனுக்கு பொண்ணுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே வந்து ஃபேஸ் தான் முக்கியம். ஓகேவா? ஸோ டைம் வந்து கரெக்டாக இப்போ 10:40 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், 10:40 ஆகுது. ஆனால் எங்கள் ஏரியாவிலலாம் இன்னும் ஸ்பீடு எதுவுமே லைட் ஆஃப் பண்ணல, கடையில் லைட் ஆஃப் ஆகலை, எல்லாமே ஆனில் தான் இருக்குது. என்ன நடக்குது? பிரபு ஹரிராம் கிருஷ்ண ஜெகநாத் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ ஹெல்மெட் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். நானும் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் ஹெல்மெட்டில் கேமராவே மாட்ட முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறேன். என்ன ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஹெல்மெட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பழகுங்க. அண்ட் வந்து நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்மெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டே நல்லது வச்சு நல்லா இதுதான் உண்மை. இதில் வந்து எந்த ஒரு பொய்யும் கிடையாது. ஓகேவா? அண்ட் வந்து எல்லாருமே வந்து ஹெல்மெட்டை யூஸ் பண்ண சொல்லி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இருக்கிற இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சொல்லி அவர் இன்னொருத்தருக்கு சொல்லி இதெல்லாம் வாட்ஸ்அப் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்படியே ஷேர் ஆகி எல்லாரையுமே கவர் ஆகும். ஓகேவா? ஸோ மறக்காமல் இதை மட்டும் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட கேவலமான வண்டியோட தெரியாத ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனுக்கு போய் ஷேர் பண்ணுங்கள், அவனை டேகும் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் பாய், லவ் யூ கைஸ்.